Hello students, நம்ம இந்த வீடியோல NCERT class 11 physicsல இருக்கிற chapter 6 system of particle and rotational motion. So இந்த chapter உடைய part 4 வீடியோ தான் பார்க்க போறோம். இதுல motion of center of mass அப்படிங்கற டாபிக்க பத்தி நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க bell symbol-ஐ click பண்ணிக்கிட்டீங்க அப்படினா நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே தெரியும். ஓகே, சரி இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி part 3ல பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்த்தோம். அப்போ ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கல், அதாவது ஒரு ரிஜிட் பாடியை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும். இதே அந்த ரிஜிட் பாடி வந்து ஒரு ரெகுலர் ஷேப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஜாமெட்ரிக்கல் சென்டரில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா, சரி இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையே கண்டினியூ பண்ணி அந்த சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது ஒரு மோஷனில் இருக்கக்கூடிய பாடிக்கு எப்படி இருக்கும். ஓகேங்களா, இப்போ அதே ரிஜிட் பாடி மூவ் ஆக போகுது, மூமெண்ட்டில் இருக்க போகுது. அப்போ மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ரிஜிட் பாடிக்கு சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அதில் என்னெல்லாம் ஆக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, சரி இதுக்கு நம்ம வந்து ஒரு சாலிட் ஸ்பியரை கன்சிடர் பண்ணிக்குவோம். ஒரு 3 டைமென்ஷன் சாலிட் ஸ்பியர், ரிஜிட் ஸ்பியரை வந்து கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸ்பியர் வந்து ஒரு மோஷனில் இருக்குது, இந்த படத்தில் காட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வச்சுக்குவோம். ஓகேங்களா, சரி அப்போ அதோட சென்டர் ஆஃப் மாஸ் அந்த ஸ்பியர் அப்படிங்கிறனால ரெகுலர் ஷேப்னால அதோட சென்டரில் இருக்கும். ஸோ அதோட சென்டரில் வந்து டாட் வச்சு அதுவும் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே காட்டியிருக்கோம். ஓகேங்களா, சரி இப்போ நம்ம பார்ப்போம். when the rigid body moves its center of mass will also move along with the body. அப்போ ஒரு ரிஜிட் பாடி மூவ் ஆச்சுன்னா அதோட சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் மாஸும் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, சரி for simplicity let us take the motion along x direction only. இப்போ நம்ம சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இந்த பாடியோட மோஷன் x டைரக்ஷனில் மட்டும் இருக்குது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா ஒரு 3 டைமென்ஷன் தான் நம்ம எடுக்கிறோம், ஒரு ரிஜிட் பாடி தான் நம்ம எடுக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம 3 டைரக்ஷன்லேயும் நம்ம நோட் பண்ணணும். ஓகேங்களா, எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், z ஆக்சஸ் 3 ஆக்சஸ்லேயும் நம்ம நோட் பண்ணணும். பட் ஆனால் நம்ம இப்போ சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம x டைரக்ஷனில் மட்டும் மூவ் ஆகுது, ஒரு சிங்கிள் டைரக்ஷனில் நமக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்குவோம். சரி இதில் நம்ம assume that n number of particle in the system. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்பியரில் n number of particle இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் n number of particle இருக்குது. அந்த ஸ்பியரையே சின்ன சின்னதாக நம்ம பார்ட்டிக்கலாக நிறைய பார்ட்டிக்கல் சேர்ந்து உருவான மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ அதில் n number of particle இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, சரி இப்போ இந்த பொசிஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் இன் த சிஸ்டம் இஸ், அப்போ ஒவ்வொரு பார்ட்டிகளும் அந்த சிஸ்டத்தில் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதே நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் ஒரு பர்டிகுலர் ஆரிஜின்லேருந்து, இந்த படத்தில் காட்டின மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆரிஜின்லேருந்து இந்த ஸ்பியர் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அதை பொறுத்து அதுக்குடைய ஒவ்வொரு பார்ட்டிகளையும் நம்ம நோட் பண்ணி அந்த ஒவ்வொரு பார்ட்டிகளையும் இந்த ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட்லேயே கொண்டு வந்த ஈக்குவேஷன் தான், உங்களை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ பொசிஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் இந்த சிஸ்டம் இஸ், அந்த பார்ட்டிக்கல் என்னென்ன பொசிஷனில் இருக்குது, எதுலேருந்து ஒரு பர்டிகுலராக நம்ம ஃபிக்ஸ்டு ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம், ஆரிஜின்லேருந்து அந்த எந்தெந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சரி இப்போ இந்த இதுக்கான ஈக்குவேஷன், இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்ட்டில் கொண்டு வந்தது தான். இந்த கேபிட்டல் எம்ஆர் நம்ம நோட் பண்ணியிருக்கோம்ல, இதில் கேபிட்டல் எம் அப்படிங்கிறது இந்த ரிஜிட் ஸ்பியரோட சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ டோட்டல் மாஸும் அந்த சென்டரில் இருக்கும். அப்போ அந்த சென்டர் ஆஃப் மாஸை கேபிட்டல் எம் அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஓகே, அதே மாதிரி ஆர் அப்படிங்கிறது அந்த சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கக்கூடிய பொசிஷன். ஓகேங்களா, சரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்பியரில் இந்த இடத்துல சென்டர் இருக்குது அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும் ஒரு வந்து சாலிட் ரிஜிட் ஸ்பியர் அப்படின்னா அது ஒரு ரெகுலர் ஷேப், அதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது அதோட ஜாமெட்ரிக்கல் சென்டரில் இருக்கும். அதனால் நம்மளால் ஓரளவுக்கு அஷ்யூம் பண்ண முடியும். ஸோ அப்போ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்குது அப்படின்னா இதோட ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா கேபிட்டல் ஆர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் குவான்டிட்டி. ஸோ இதெல்லாம் நம்ம பொசிஷனுக்குலாம் டைரக்ஷன் சொல்லணும் இல்லைங்களா, எல்லாமே வெக்டர் குவான்டிட்டி. நம்ம இங்கே போல்ட் லெட்டரில் போட்டிருக்க எல்லாமே வெக்டர் குவான்டிட்டி. நம்ம எக்ஸாம் எழுதும்போது கண்டிப்பாக இது மேலே வந்து ஆரோ சிம்பிள் போடணும். ஓகேங்களா, நம்மளால் போல்ட் லெட்டரில் நம்ம நோட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதும்போது இந்த ஆரோ மார்க் மேலே போடணும். ஏன்னா அது எல்லாமே வெக்டர் குவான்டிட்டிங்கிற கம்பல்சரி போடணும். ஓகேங்களா, சரி
இப்போ எம்ஆர் அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் மாஸ் அண்டு அதோட பொசிஷன் நோட் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு அது எப்படி இருக்கும்னா சம்மேஷன் ஆஃப் எம்ஐ ஆர்ஐ. ஸோ எம்ஐ அப்படிங்கிறது என்னென்னா இதில் வந்து நம்ம n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் மாஸ் M1 M2 M3 அப்படின்னு நம்ம நோட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதில் ஒவ்வொரு பார்ட்டிகல் எத்தனை n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இருக்கும்போது அதில் மாஸை வந்து M1 M2 ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட மாஸ் M1 செகண்ட் பார்ட்டிகளோட மாஸ் M2 அப் டு mn வரையிலும் நம்ம ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் நம்ம மாஸ் நோட் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் எந்த பொசிஷனில் இருக்குது ஆரிஜின்லேருந்து அது R1 R2 அது செகண்ட் பார்ட்டிகுலர் பொசிஷன் R2 அப் டு n பார்ட்டிகல் வரை நம்ம நோட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் சம்மேஷன் ஆஃப் எம்ஐ ஆர்ஐ அப்படிங்கிறது. அப்போ இங்கே I ஈக்குவல் டு அப் டு 1 to n வரையிலும். ஓகேங்களா? 1 to n வரையிலும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது ஆல்ரெடி போன பார்ட்டில் டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இதை டீட்டெயிலாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பார்ட் 3 வீடியோவை பாருங்கள். ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே இந்த ஸ்பியர் வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு ஸ்டேபிளாக ஒரு பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஒரே பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ கண்டிப்பாக அதோட பொசிஷன் இந்த ஆரிஜின்லேருந்து இதே பொசிஷனில் நமக்கு இருக்காது இல்லைங்களா? மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஆரிஜினை பொறுத்து அதோட பொசிஷன் நமக்கு மாறும். எப்படி மாறும்? ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? டைம் ஆக ஆக அது ஒவ்வொரு தூரத்தில் போய்கிட்டே தான் இருக்கும் இல்லை? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்து இதோட பொசிஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? அப்போ டிஃப்ரென்ஷியேட் த டூ சைட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் with respect to time. டைமை பொறுத்து நம்ம இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா நல்லா நோட் பண்ணணும், மூமெண்ட்ல இருக்கக்கூடிய பாடிங்கிறதுனால. ஏன்னா மூமெண்ட்ல இருக்கக்கூடிய பாடி ஒரே பொசிஷன்ல இருக்காது, அது டைமை பொறுத்து அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால அதை டிஃப்ரென்ஷியேட் பண்றோம் டைமை பொறுத்து. அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m வந்து மாஸ் மாறாது, அது வந்து டைமை பொறுத்து அந்த பாடி மூவ் ஆகிட்டு இருந்தாலும் அதில் உள்ள மாஸ் நமக்கு சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஸோ அப்போ அதோட மாஸ் நமக்கு கான்ஸ்டன்ட் தான். அப்போ மாஸ் நம்ம அப்படியே வச்சுக்கிறோம், கேபிட்டல் M அப்படியே வச்சிருக்கோம். இங்கே பொசிஷன் சென்டர் ஆஃப் மாஸோட பொசிஷன் மாறும் இல்லையா? ஸோ அப்போ பொசிஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கே இருக்குது, இப்போ பாருங்க இந்த தூரம் போயிடுச்சு. ஸோ இதுலேருந்து தூரம் போகிறதுக்கு டைம் ஆயிருக்கும் அதுக்கு இல்லைங்களா? அப்போ அதனால தான் டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது சென்டர் ஆஃப் மாஸ் டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா dr/dt நமக்கு கிடைக்கும். அப்போ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பார்ட்டிகளையும் அப் டு n பார்ட்டிகல் வரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதுதான் m1 dr1 டிவைட் பை dt ப்ளஸ் m2 dr2 டிவைட் பை dt அப் டு mn drn டிவைட் பை dt. இப்போ n பார்ட்டிகல் வரை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஓகே, பொசிஷன் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷனில் இருக்க பாடியோட பொசிஷன் டைமை பொறுத்து நமக்கு மாறுது அப்படின்னா இதுதான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெலாசிட்டி. ஓகேங்களா? அதான் நம்மளுடைய வெலாசிட்டி. பொசிஷன் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதான் நம்ம வெலாசிட்டி இல்லைங்களா? ஸோ அப்போ ஒரு ஸ்பீடு, வெலாசிட்டிங்கிறது என்னது ஸ்பீடு. ஓகேங்களா? ஸோ அதோட டைமை பொறுத்து நம்ம சொல்கிறோம். அப்போ அதோட பொசிஷனும் மாறுது இல்லைங்களா? அப்போ ஸ்பீடாக போனால் தானே, ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போனால் தானே அதோட பொசிஷன் மாற முடியும். அப்போ பொசிஷன் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிற வெலாசிட்டி நம்ம நோட் பண்ணோம்னா அப்போ mv அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? dr/dt கேபிட்டல் R/dt அப்படிங்கிறது நமக்கு இங்கே v ஆகுது. ஓகேங்களா? கேபிட்டல் V ஆயிடுச்சு. பிளஸ் ஈக்குவல் டு m1 v1. அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் மோஷன் ஆகும்போது வெலாசிட்டி மாறுது. அப்போ v1 வெலாசிட்டியாக மாறுது அந்த பொசிஷன். v1 v2 அப் டு vn வரையிலும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஓகே, தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது புரியுது. ஓகே, சரி, இப்போ அதில் v1ங்கிறது என்னது? இப்போ நம்ம சொன்ன மாதிரி கேபிட்டல் ஆருக்கு சொன்ன மாதிரி v1 அப்படிங்கிறது என்னது? dr1 டிவைடட் பை dt. ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கலோட பொசிஷன் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆனது, அதுதான் வெலாசிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல். அதே மாதிரி v2 அப்படிங்கிறது என்னது? இங்கே v2 நம்ம நோட் பண்ணியிருக்கோம்ல, v2ங்கிறது என்னது? dr2 டிவைட் பை dt த வெலாசிட்டி ஆஃப் த செகண்ட் பார்ட்டிக்கல். இதே மாதிரி அப் டு n பார்ட்டிக்கல் வரும் நமக்கு வெலாசிட்டி நமக்கு கிடைக்குது. அப்போ கேபிட்டல் V இங்கே நோட் பண்ண கேபிட்டல் V அப்படிங்கிறது
அப்படிங்கிறது என்னது d capital R divided by dt. ஏன்னா இந்த velocity of center of mass, அது center of mass ஓட பொசிஷன் தானே capital R அப்படிங்கிறது. அப்போ center of mass ஓட velocity. ஓகேங்களா? சரி, இதில் நம்ம எது கான்ஸ்டன்ட் நமக்கு இந்த masses m1 m2 up to etc. do not change in time. டைமை பொறுத்து நமக்கு மாஸ் மாறாதுப்பா. அதே ஸ்பியரோட மாஸ் தான், அதே ஸ்பியர் தான் நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. அதனால ஸ்பியரோட மாஸ் நமக்கு மாறாது. Therefore treated them as constant in differentiate the equation with respect to time. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தது இந்த ஈக்குவேஷனை டைமை பொறுத்து திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்ப்பா. டைமை பொறுத்து ஏன் திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், நிறைய லெசன்ஸில் படிச்சிருக்கோம். மூவ் ஆகிட்டு இருக்க பாடியில் வெலாசிட்டின்னு நம்ம கொண்டு இருந்துச்சுன்னா டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது நமக்கு என்னவா மாறும்? வெலாசிட்டி டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆக்சிலரேஷன். ஸோ ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த வெலாசிட்டியை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா? அப்போ m dv/dt இந்த ஈக்குவேஷன் 3 இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. அப்போ dv/dt m1 dv1/dt ப்ளஸ் m2 dv2/dt அப் டு mn வரையிலும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ இங்கே dv/dtங்கிறது நம்ம என்ன எழுதலாம்? dv/dtங்கிறத maன்னு எழுதலாமா? ஏன்னா வெலாசிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிறது ஆக்சிலரேஷன், அதை ஏங்கிற லெட்டரால் நம்ம நோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது கேபிட்டல் V இல்லைங்களா? அதனால கேபிட்டல் A நம்ம போட்டிருக்கோம். ஓகே, என்ன டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அதே மாதிரி m1ங்கிறது இங்கே கான்ஸ்டன்ட் டைம். ஆக்சிலரேஷன் மாறினாலும் நம்ம அந்த ஸ்பியரோட மாஸ் நமக்கு மாற போகிறது இல்லை. அப்போ m1ங்கிற கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அப்போ இது மாதிரி m2 கான்ஸ்டன்ட், அப் டு mn வரலும் கான்ஸ்டன்ட். பட் ஆக்சிலரேஷன் a1 a2 an ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் கிடைக்கிற ஆக்சிலரேஷனை நம்ம வந்து இப்படி ஆட் பண்ணிட்டோம். இது நமக்கு ஈக்குவேஷன் 4ஆக கிடச்சிச்சு. ஓகேங்களா? சரி, இதில் ஒன்று என்ன அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் ஈக்குவேஷன் 4 நமக்கு. ஸோ அங்கே இருக்கிறது நமக்கு தெரியணுங்கிறதுக்காக இங்கே போட்டிருக்கேன் ஈக்குவேஷன் 4. ஓகே, வேர் a1 அப்படிங்கிறது என்னது? dv1/dt. ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகுலர் வெலாசிட்டி டைமை பொறுத்து நமக்கு டிஃபரன்ஷியேட் ஆகிறது. அப்போ அதுதான் ஆக்சிலரேஷன் நமக்கு. அப்போ ஆக்சிலரேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல். a2ங்கிறது இந்த ஆக்சிலரேஷன் ஆஃப் த செகண்ட் பார்ட்டிக்கல். அப் டு n பார்ட்டிக்கல் வரும் நம்ம எழுதியாச்சு. சரி, கேபிட்டல் ஏங்கிறது dv/dt, கேபிட்டல் dv/dt. அப்போ அது ஆக்சிலரேஷன் எதோட ஆக்சிலரேஷன்? சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குதோ அந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஓட ஆக்சிலரேஷன் தான் அது. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு என்ன ஞாபகம் வருது? நியூட்டனோட செகண்ட் லா படி ma அப்படிங்கிறது என்ன? மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது என்ன? நியூட்டனோட செகண்ட் லா படி அதுதான் நமக்கு வந்து ஃபோர்ஸ். ஓகேங்களா? அப்போ ஃபோர்ஸ் தான் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஈக்குவேஷனில் எல்லாத்துலேயுமே நமக்கு ma இருக்குது, மாஸும் ஆக்சிலரேஷன் இருக்குது. இங்கேயும் மாஸ் ஆக்சிலரேஷன், எல்லா இடத்துலையும் மாஸ் ஆக்சிலரேஷன் இருக்குது. அது எல்லாத்தையுமே அப்படியே ஃபோர்ஸாக நம்ம மாற்றுவோமா? சரி, மாற்றுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோடைய மாஸ் இன்டு ஆக்சிலரேஷனை நம்ம ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? F1, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல் இல்லையா, அதனால் F1 அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல் மேலே கிடைக்கிற ஃபோர்ஸ். அப்போ F1 = m1a1, the force acting on the second particle. F2 = m2a2 up to mn an அந்த பார்ட்டிக்கலோட நம்ம மாற்றிட்டோம்னா ஈக்குவேஷன் 4 நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ma இந்த சைடு நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம மாற்றலை. ஏன் மாற்றலை அப்படிங்க நம்ம ஈக்குவேஷன் போட்டு முடிக்கும் போது நமக்கு தெரியும். ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ma தான் இருக்கு. அதை ஏன் நம்ம வந்து கேபிட்டல் Fனு மாற்றலை? இந்த ஈக்குவேஷன் முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் பாருங்க. F1 + F2 + Fn எழுதியாச்சு. ஓகேங்களா? ஈக்குவேஷன் 4 நம்ம அப்படி ஃபோர்ஸாக மாற்றி ஈக்குவேஷன் 5 நம்ம எழுதிட்டோம். ஏன்னா நியூட்டனோட செகண்ட் லா படி மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ். அதனால நம்ம இந்த ஈக்குவேஷன் இப்படி மாற்றிக்கிட்டோம். ஓகேங்களா? சரி, ஈக்குவேஷன் 5 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டோட்டல் மாஸ் ஆஃப் த system particle and the acceleration of its center of mass is the vector sum of all the force acting on the system of particle. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கல் உடைய டோட்டல் மாஸ், அந்த டோட்டல் மாஸ் மேலே ஆக்ட் ஆகிற டோட்டல் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிக்கல் மேலேயும் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்
ஃபோர்ஸ் ஓகேங்களா அந்த ஃபோர்ஸோட வெக்டர் சம்முக்கு பாருங்கள் எல்லாத்தையுமே போல்ட் லெட்டர் தான் கொடுத்துருக்கோம் வேணா ஃபோர்ஸ் வெக்டர் குவான்டிட்டி இங்கே எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து வெக்டர் சிம்பிள் யூஸ் பண்ணணும் மாஸ் மட்டும்தான் வெக்டர் குவான்டிட்டி கிடையாது ஓகேங்களா நம்ம கண்டுபிடிச்ச வெலாசிட்டி ஆக்சலரேஷன் அப்புறம் வந்து பொசிஷன் எல்லாத்துக்கும் வெக்டர் சிம்பிள் போடணும் ஓகே ஸோ அப்போ அதோட வெக்டர் சம்மை நம்ம பண்ணுறோம் அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் மாஸ் டோட்டல் ஆக்சலரேஷன் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னு நம்ம சொல்லிட்டோம் சரி இப்போ F1 அப்படின்னு நம்ம நோட் பண்ணோம்ல ஃபோர்ஸை அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கல் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸு F1 இந்த ஃபோர்ஸ் F1 ஆன் த ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போ அந்த F1 மேலே ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் நமக்கு ஆக்ட் ஆகுமா ஏன்னா F1 அப்படின்னு நம்ம நோட் பண்ணியிருக்கோம் அப்போ ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுமா அப்படின்னா இல்லை இது நாட் அ சிங்கிள் ஃபோர்ஸ் அப்போ F1ங்கிற பாயிண்ட் மேலே F1 நம்ம நோட் பண்ணால் ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் நமக்கு ஆக்ட் ஆகலை அப்போ என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட் த வெக்டர் சம் ஆஃப் all the force on the first particle மேலே செயல்படுற எல்லா ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகும் எல்லா ஃபோர்ஸுமே சம் பண்ணி தான் நாங்கள் இங்கே F1 நோட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இந்த சிஸ்டமில் ஒரே ஒரு பார்ட்டிக்கலை கன்சிடர் பண்ணுறோம் இதுதான் நம்ம கன்சிடர் பண்ணுற ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கல்னு வச்சுக்கோங்களேன் F1ங்கிற பார்ட்டிக்கல் இந்த F1 இந்த ஃபஸ்ட் பார்ட்டிக்கல் இந்த ஃபஸ்ட் பார்ட்டிக்கல் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் F1 ஃபோர்ஸ் இந்த F1ங்கிற ஃபோர்ஸு ஒரே ஒரு ஃபோர்ஸ் தானா இல்லை அந்த ஃபஸ்ட் பார்ட்டிக்கல் மேலே நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அந்த ஃபோர்ஸோட வெக்டர் சம்மை தான் நம்ம வந்து F1 ஜஸ்ட் ஒரே லெட்டரில் நம்ம நோட் பண்ணுறோம் அதே மாதிரி தான் செகண்ட் பார்ட்டிக்கலுக்கு F2 அப் டு n பார்ட்டிக்கலோட Fn நோட் பண்ணுறோம் சரி அப்போ என்னென்ன ஃபோர்ஸ் தான் அப்போ அதில் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாங் தீஸ் ஃபோர்ஸ் ஆன் ஈச் பார்ட்டிக்கல் தேர் வில் பி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த பாடி அவுட் சைட் த சிஸ்டம் ஆமாம் ஏன்னா இந்த பாடி மோஷனில் இருக்கு இல்லைங்களா அப்போ மோஷனில் இருக்குன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபோர்ஸ் நமக்கு கொடுத்துருக்கணும் அப்போ தான் அந்த பாடி மோஷனில் இருக்கும் ஸோ அப்போ அந்த பாடி மோஷனில் இருக்கிறதுனால எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு அந்த பாடியில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டிக்கல் மேலேயும் ஆக்ட் ஆகும் அப்போ தான் அந்த ஒவ்வொரு பார்ட்டிக்கல் மேலே ஆக்ட் ஆனாலும் அந்த பாடி மூவ் ஆகும் இல்லைங்களா ஸோ அப்போ இந்த அவுட் சைட்லேருந்து நம்ம கொடுத்த ஃபோர்ஸ் வந்து அந்த பார்ட்டிக்கல் மேலே ஆக்ட் ஆகிருக்கும் F1ங்கிற பார்ட்டிக்கல் கன்சிடர் பண்ணிக்குவோமே இப்போ ஒரு பார்ட்டிக்கல் வச்சு நம்ம அசியூம் பண்ணுவோம் F1ங்கிற பார்ட்டிக்கல் மேலே அப்போ எல்லேருந்து கொடுத்த ஃபோர்ஸ் நமக்கு ஆக்ட் ஆகிருக்கு ஓகே அண்ட் ஆல்சோ இன்டர்னல் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பை த பார்ட்டிக்கல் ஆன் ஒன் அனதர் அப்போ அந்த F1 அந்த இடத்துல கிடச்சி பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கல் ஃபஸ்ட் பார்ட்டிக்கல் அதில் கூட F1 ஃபோர்ஸுக்கு இன்டர்னல் ஃபோர்ஸும் இருக்குமா அப்போ F1ங்கிறது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்டர்னல் ஃபோர்ஸ் ரெண்டும் சேர்ந்தது ஓகேங்களா சரி அப்போ இன்டர்னல் ஃபோர்ஸ் எங்கேருந்து கிடைக்குது அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பார்ட்டிக்கல் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அப்போ அந்த நிறைய பார்ட்டிக்கல் அது ரிஜிட் பாடி இல்லைங்களா அப்போ ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் அது பக்கத்தில் இருக்க இன்னொரு பார்ட்டிக்கல் மேலே ஃபோர்ஸை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கலுக்கு இந்த செகண்ட் பார்ட்டிக்கல் ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க செகண்ட் பார்ட்டிக்கல் மட்டும் இல்லை அது பக்கத்தில் இருக்க எல்லா பார்ட்டிக்கலும் ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும் ஒன்று மேலே ஒன்று ஃபோர்ஸை கொடுத்துக்கும் அப்படி இருக்கிறதுனால அது ஒரு ரிஜிட் பாடி ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் நமக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஃபோர்ஸை கொடுத்துக்குது ஓகேங்களா ஒன்று மேலே ஃபோர்ஸை கொடுத்துக்குது அப்போ ரெண்டு ஃபோர்ஸும் சேர்ந்து தான் இந்த F1 ஃபோர்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம நியூட்டனோட தேர்ட் லா படி இப்போ நம்ம நியூட்டனோட தேர்ட் லா எடுக்கிறோம் நியூட்டனோட தேர்ட் லா படி that these internal force occur in equal and opposite pair and in the sum of the force of equation 5 அப்போ their contribution is 0 அப்போ அந்த ஈக்குவேஷன் 5ல் நம்ம F1 + F2 + F3 நம்ம நோட் பண்ணோம் அப் டு Fn வரும் சொன்னோம் இல்லைங்களா இந்த F1 அப்படின்னா அதில் ஆக்ட் ஆகிற ஃபஸ்ட் பார்ட்டிக்கல் ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸும் இன்டர்னல் ஃபோர்ஸு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா ஆனால் இதில் ஆக்ட் ஆகிற இன்டர்னல் ஃபோர்ஸு 0 ஆகிடும்பா எதுப்படி நியூட்டனோட தேர்ட் லா படி ஏன்னா இந்த F1 அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கல் ஆக்ட் ஆகிற ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கல்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கலில் ஆக்ட் ஆகிற F1 ஃபோர்ஸில் இன்டர்னல் ஃபோர்ஸ் நமக்கு 0 ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல் மேலே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பார்ட்டிக்கல் ஒரு ஃபோர்ஸை கொடுக்குதுன்னா இதுவும் என்ன பண்ணும் அதுக்கு அது ஈக்குவலாக ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும் ஏன்னா ஒரே பாடியில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் தானே ஈக்குவலாக ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும் அதனால் அது என்ன ஆகும்னா ரெண்டோட கான்ட்ரிபியூஷனையும் சேர்க்கும் போது ஒன்று மேலே ஒன்று ஃபோர்ஸ் கொடுத்துக்கிறதுனால அதோட கான்ட்ரிபியூஷன் மொத்தமாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ஆகிடுது ஓகேங்களா அதோட கான்ட்ரிபியூஷன் நமக்கு என்ன ஆகுது 0 ஆகுது அப்போ ஒவ்வொரு பார்ட்டிக்கல் இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்காது ஓகேங்களா ஏன்னா அது ஒன்று ஈக்குவல் பண்ணிக்கும் ஓகே ஸோ அதனால இன்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்லி த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கான்ட்ரிபியூட் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்போ ஈக்குவேஷன் இப்போ ஒன்லி த எக்ஸ்டர்னல்
force contribute of the equation. அப்போ அந்த ஈக்குவேஷனில் நம்ம F1 F2 F3 up to Fn வரை நோட் பண்ண பார்த்தீங்களா, அந்த Fங்கிற ஃபோர்ஸ் வந்து அதில் கூடிய ஒவ்வொரு பார்ட்டிக்கலுடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ இப்போ நம்ம ஒரு ஸ்பியரை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்பியருக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம இப்போ இந்த ஸ்பியர் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அப்போ இதில் கொடுத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ இந்த ஈக்குவேஷன் 5 நமக்கு எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MA = F எக்ஸ்டர்னல்னு மாறுது. இப்போ இந்த F எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே ஒரு ஸ்பியர் இருக்குது. இந்த ஸ்பியரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணுறோம். இப்போ ஒருத்தர் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறோம், புஷ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒருத்தர் கொடுத்த ஃபோர்ஸை F எக்ஸ்டர்னல் நம்ம நோட் பண்ணுறோம். சரி, இப்போ 2-3 பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 பேர் சேர்ந்து தள்ளுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 பேரும் ஒரு ஃபோர்ஸை கொடுத்துருப்பீங்க. அந்த 2 ஃபோர்ஸுமே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த F எக்ஸ்டர்னலுங்கிறது 2 பேர் கொடுத்த ஃபோர்ஸையும் ஆட் பண்ணி சொல்லணும் இல்லைங்களா? அதுதான் சம் ஆஃப் ஆல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நீங்கள் ஒரு ஸ்பியரை மூவ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸை கொடுக்கணும். அந்த ஃபோர்ஸை எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம், எத்தனை ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து அது எல்லாத்தையும் சம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது F எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இதனோட டெஃபினேஷன் நம்ம சொல்ல போகிறோம். The center of mass of the system of particle move as if all the mass of the system was concentrated at the center of mass and all the external force were applied at the point. சரி, இப்போ நம்ம ஒரு சிஸ்டம் கன்சிடர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளே ஒரு ஸ்பியர் தான் இப்போ நம்ம எடுத்திருக்கோம். அந்த ஸ்பியர் வந்து ஒரு ரெகுலர் ஷேப். அப்போ அதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும்? அதோட சென்டரில் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும். அப்போ இந்த சென்டரில் கான்சன்ட்ரேட் ஆகிருக்க சென்டர் ஆஃப் மாஸ் மேலே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? அந்த ஃபோர்ஸ் அந்த பாயிண்ட் மேலே தான் நம்ம கொடுத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது. ஓகேங்களா? அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அதான் நமக்கு M × A. எம்ங்கிறது என்ன? சென்டர் ஆஃப் மாஸ். ஏங்கிறது என்ன? சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கிற பாயிண்ட்ல ஆக்சலரேஷன். அப்போ F எக்ஸ்டர்னல் எங்கே ஆக்ட் ஆகுது? சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கிற இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? அந்த ஈக்குவேஷன் ஏன் நம்ம MA மட்டும் வச்சுக்கிட்டோன்னு இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான். ஓகே, சரி, இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா the motion of center of mass of the system of particle. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் மேலே தான் இந்த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சு சென்டர் ஆஃப் மாஸ் அது வந்து மோஷனில் இருக்குது அப்படின்னு வச்சுட்டோம். ஓகேங்களா? அது மாதிரி தானே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அது மோஷனில் இருக்குன்னு வச்சுட்டோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும், எதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஓகேங்களா? we no need knowledge of internal force. ஆமாம், இப்போ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகளுக்கு இன்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? அது 0, அதோட கான்ட்ரிபியூஷன் 0ன்னு சொல்லிட்டோம். அப்போ அதை நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதோட இன்டர்னல் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. அப்போ எது தேவை நமக்கு? நீட் to know only the external force is required. அப்போ அந்த சிஸ்டம் மேலே என்னென்ன எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஓகேங்களா? எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, இதை பற்றி தான் நம்ம டைரக்ஷன், அதோட டைரக்ஷன் என்ன, இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி. We did not need to specify the nature of the system of particle. சரி, இப்போ நம்ம இந்த பார்ட்டிக்கல் இந்த சிஸ்டம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது உள்ள பார்ட்டிக்கல் என்னென்ன நேச்சரில் இருக்குது, அது எலாஸ்டிக் பார்ட்டிக்கலா இன்எலாஸ்டிக் பார்ட்டிக்கலா, இந்த மாதிரி நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் நம்ம வந்து பெருசாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. அதை பொறுத்தவரை அது ஒரு ரிஜிட் பாடி, அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, the system may be a collection of particle in which there are may be all kind of internal motion, or it may be pure translation motion, or the combination of translation and rotational. ஓகே, நம்ம எடுத்துக்கிட்ட சிஸ்டம் நிறைய கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிக்கல் சேர்ந்ததாக இருக்கலாம். ஆமாம், ஒரு சிஸ்டம் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அதில் நிறைய பார்ட்டிக்கல் சேர்ந்து உருவானதாக தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஒரு ஸ்பியர்னு கன்சிடர் பண்ணோம்னா இந்த மாதிரி நிறைய பார்ட்டிக்கலில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? நிறைய பார்ட்டிக்கல் சேர்ந்த ஒரு சிஸ்டமாக நமக்கு இருக்கலாம். அதில் பார்ட்டிக்கலுக்குள்ளே இன்டர்னல் மோஷன் கூட இருக்கலாம். இந்த பார்ட்டிக்கல் இந்த டைரக்ஷனில் இப்படி மூவ் ஆகிக்கிட்டே
கூட இருக்கலாம். அப்போ அது பார்ட்டிகிள்குள்ள இன்டர்னல் மோஷன், சிஸ்டத்துக்குள்ள இன்டர்னல் மோஷன் இருக்கலாம். ஆர் டிரான்ஸ்லேஷன் மோஷன், இந்த பார்ட்டிகல் மொத்தமே என்ன ஆகும், ஒரு டிரான்ஸ்லேஷன் மோஷன், ஒரு ஸ்ட்ரைட் லைனில் நம்ம இப்போ எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் தான் நோட் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகக்கூடிய சிஸ்டமாக இருக்கலாம். இல்லை டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷனல், இந்த பால் மூவ் ஆகிற மாதிரி, அதே ஸ்பியர் ஒரு பால் ஆரம்பிச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், அதுவும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷனல் மோஷனாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும். வாட் எவர் இஸ் த சிஸ்டம் அண்ட் த motion of its individual particle, the center of mass move according to equation. அது எந்த மாதிரி சிஸ்டமாக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்லேஷன் மோஷன் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன், இல்லை டிரான்ஸ்லேஷன் மோஷன் மட்டும், இல்லை உள்ள பார்ட்டிக்கல் மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதனுடைய மோஷன் மூமெண்ட் அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன் படி தான்ப்பா இருக்கும். அதாவது எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, அது எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதோட சென்டர் ஆஃப் மாஸ் மேலே ஆக்ட் ஆகுது, அதனால சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிலேஷன் ஆகுது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட் இருக்கும். எதுக்கு? இந்த motion of the center of mass of the system of particle அதுக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ the mass of the whole system to be concentrated at the center of mass. ஆமாம், இந்த அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னா அதோட மொத்த மாஸும் அதோட சென்டரில் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு. ஆல் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆஃப் த சிஸ்டம் டு பி ஆக்டிங் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ். அப்போ நம்ம அப்ளை பண்ணுற எல்லா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அதோட சென்டர் ஆஃப் மாஸ் மேலே தான் ஆக்ட் ஆகுது. ஆமாம், இதை நம்ம படிச்சிட்டோமே. அப்போ இந்த இயர்லியர் ஸ்டடி we assume that rotational motion or internal motion of the particle were either absent or negligible. ஆனால் நம்ம இப்போ படித்தது எல்லாமே எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிட்டு படிச்சிருக்கோம். அப்போ நம்ம ரொட்டேஷன் மோஷனை பற்றியோ அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற பார்ட்டிகளோட இன்டர்னல் மோஷனை பற்றியோ நம்ம படிக்கலை. அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லை இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிட்டு படிச்சிருக்கோம். ஆனால் இனிமேல் இந்த சாப்டரில் நம்ம படிக்க போகிறது எல்லாமே பட் லேட்டர் we have considered as the rigid body which may be rotating as well. இனிமேல் நம்ம இந்த சாப்டரில் எப்படி படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, the rigid body ரொட்டேஷனில் நமக்கு இருக்க போகுது. the system of particle will all kind of internal motion. அப்போ ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகளுக்கு எல்லா வகையான இன்டர்னல் மோஷனும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு தான் இனிமேல் ஃபர்தராக இந்த சாப்டரில் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் நம்ம MA = F எக்ஸ்டர்னல்னு படித்தோம் இல்லையா? இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, அந்த எக்ஸாம்பிள் தான் இது. இந்த படம் நம்ம கிளியராக தெரியலைன்னா உங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க. இந்த படத்தில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். The projectile following the usual parabolic trajectory explodes into fragment midway in air. இப்போ நம்ம வந்து ஒரு ராக்கெட் விடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இந்த தீபாவளி எப்பெல்லாம் பட்டாசு வெடிக்கும்போது ராக்கெட் விடுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு ராக்கெட் வந்து நம்ம விடுறோம் வச்சுக்கோங்க. ஸோ அது என்ன ஆகும், கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் வெடிக்கும். வெடித்து நமக்கு என்ன ஆகும், அது பீஸாக நமக்கு வந்து செதறும் இல்லைங்களா? அந்த பீஸாக நமக்கு அந்த போன தூரத்துலேயே நமக்கு வந்து வெடிச்சு செதறும். ஓகே, சரி, இப்படி இருக்குது அப்படின்னா அந்த ராக்கெட் அப்படிங்கிறதும் ஒரு ஆப்ஜெக்ட், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் சேர்ந்த ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அது வந்து நமக்கு வெடிக்குது, அதில் உள்ள சின்ன சின்ன பீஸாக நமக்கு பிரியுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதோட மோஷன் எப்படி இருக்கும்? ஏன்னா அதுவும் ஒரு மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் தானே. அதோட மோஷனில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் லீடிங் டு த எக்ஸ்ப்ளோஷன் ஆர் இன்டர்னல் ஃபோர்ஸ். சரி, அது வெடிக்குது அப்படிங்கிறது எப்படி நடக்குது, எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க இன்டர்னல் ஃபோர்ஸ்னால. ஓகேங்களா? ஸோ எப்போதுமே இன்டர்னல் ஃபோர்ஸ் உள்ளே இருக்கும், ஆனால் அது ஒன்று கேன்சல் பண்ணிக்கும் அப்படின்னு தான் நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோம். இப்போ வந்து இந்த ராக்கெட் வந்து வெடிக்குது அப்படின்னா அதுக்குள்ளே உள்ள இன்டர்னல் ஃபோர்ஸ்னால அது வந்து வெடிக்குது. ஓகே, சரி, அப்போ இன்டர்னல் ஃபோர்ஸ் தான் நமக்கு சம்மந்தம் இல்லை இந்த ஈக்குவேஷனில், அதனால் அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேணாம். they contribute nothing to the motion of center of mass. ஆனால் இந்த சென்டர் ஆஃப் மாஸோட மோஷன் அப்படிங்கிறது இந்த வெடிக்கிறதுனால நமக்கு வந்து இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறதுனால நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகுதா? அப்போ வெடித்ததுனால சென்டர் ஆஃப் மாஸோட
மோஷன் மாறிடுமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். The total external force, namely the force of gravity acting on the body. இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி எறிகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராக்கெட்டுங்கிறது ஒரு மோஷனே எப்படி இருக்கும், அப்படி தானே இருக்கும், மேலே போகிற ஒரு மோஷனாக தானே இருக்கும். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா அது மேலே ஆக்ட் ஆகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஓகேங்களா, எர்த் சர்ஃபேஸ் மேலே போகிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. அதுதான் அதோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன ஈக்குவேஷன் MA = F external. அப்போ இங்கே F external ஃபோர்ஸ் என்னது, கிராவிடேஷனோட ஃபோர்ஸ். ஓகே சரி, இஸ் த சேம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த எக்ஸ்ப்ளோஷன். அது வெடிக்கிறதுக்கு முன்னாடியும் வெடிச்சதுக்கு அப்புறமும் அது மேலே அதே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு தானே இருக்கும். ஓகேங்களா, சரி அப்போ F எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சரி நமக்கு மாற போகிறதில்ல. ஓகே சரி, அப்போ அப்படி மாறலைன்னா இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ், இந்த F எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுது, MAல. MAங்கிறது என்ன, சென்டர் பாயிண்ட், சென்டர் ஆஃப் மாஸ் மேலே நமக்கு ஆக்ட் ஆகுது. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் மேலே ஆக்ட் ஆகிற கிராவிடேஷன் ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நமக்கு மாறலை அப்படின்னா அது மூவ் ஆகிற பொசிஷன் நமக்கு மாறப்போகுதா, இல்லை, மாறாது இல்லைங்களா. ஸோ இந்த F எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு நமக்கு மாறாமல் கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோர் ஆனாலும் அந்த சென்டர் ஆஃப் மாஸ் மேலே அதே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ அதோட மோஷன் நமக்கு மாற போகிறதில்ல. அப்போ அந்த சென்டர் ஆஃப் மாஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் எதனால் மூவ் ஆகுது, எதனால் மூவ் ஆகிட்டு இருக்கு, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ கண்டினியூஸ், therefore along the same parabolic trajectory as it would have followed if there were no explosion. ஆக்சுவலாக அது எக்ஸ்ப்ளோஷன் ஆகாமல் இருந்தால் எந்த டைரக்ஷனில் போய் அது ரீச் ஆகிருக்கணுமோ அதே டைரக்ஷனில் தான் அது போய் ரீச் ஆகும். எப்போ எக்ஸ்ப்ளோஷன் ஆனாலும் எது, சென்டர் ஆஃப் மாஸ் மட்டும். ஓகேங்களா, அந்த ஆப்ஜெக்டுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எந்த பாத்தில் அது ஆக்சுவலாக அது வந்து போயிருக்கணுமோ, எக்ஸ்ப்ளோஷன் ஆகலைன்னா அது போயிருக்கணுமோ அதே பாத்தில் தான் அதோட சென்டர் ஆஃப் மாஸ் போய் ரீச் ஆகும். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ F எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை பொறுத்து தான் சென்டர் ஆஃப் மாஸோட மோஷன் இருக்குது. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் மேலே ஆக்ட் ஆகிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நமக்கு மாறலை அப்படின்னா அது அதோட ஃபுல் மோஷனும் அதே மோஷனில் தான், அதே டைரக்ஷனில் தான் நமக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா, அதோட டைரக்ஷன் நமக்கு மாறாது. ஓகே, அதுக்கு தான் இது நல்ல எக்ஸாம்பிள், நம்ம லைவாக பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான், ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் சொன்னதுலாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.